கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்கு தத்தங்களை தேவனுடைய நாம மகிமை கண்டு நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை கலாத்தியர் 2 அதிகாரம் 20 வசனத்திலே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இயேசு ராஜா சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்களோ, நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கிஃப்ட் உண்டு. அந்த கிஃப்ட் என்ன தெரியுமா? இப்பொழுது மாம்சத்தில் நான் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து. நம்மகிட்ட யார் அன்பு கூறுவா? சொந்தக்காரன் அன்பு கூறுவாங்க, ஃப்ரெண்டு அன்பு கூறுவாங்க, பக்கத்துல வீட்டில் உள்ளவங்க அன்பு கூறுவாங்க. ஆனால் நம்மள்ட்ட ஒரு சின்ன குறை இருக்கு, நம்மள்ட்ட பிரச்சனை இருக்கு, நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறை இருக்கு அப்படின்னா நம்மளை விட்டு தள்ளி போயிடுவாங்க. சில நேரத்துல குடும்பத்துல கூட தள்ளி போயிடுவாங்க. ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. ஒரு அண்ணன் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. அண்ணன் என்னண்ணே அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, என் மனைவி நீ விட்டுட்டு போயிட்டா, நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல தனியா இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன், நான் உங்க வீடியோ பார்த்தேன் அப்படின்னாங்க. அப்போ நீங்க கிறிஸ்டியனா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை பிரதர், நான் இப்போ தனியா இருக்கிறதுனால இந்த மாதிரி யூடியூப் சேனல்ல பார்த்தேன், அதனால கூப்பிட்டேன் அப்படின்னாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு அம்மா அப்பா இல்லை, மனைவி மட்டும்தான், பிள்ளை இல்லை. நான் டெய்லி நைட்டு தண்ணி அடிப்பேன், எனக்கும் என் வீட்டம்மாவுக்கும் எப்போதும் சண்டை வரும். இருக்கிற பணத்தெல்லாம் நான் செலவழிச்சிட்டேன், இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையாக இருக்கேன், என் மனைவி என்னையை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னாங்க. நம்ம வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்தில் குறை வரும்போது, சில நேரத்தில் சொந்தக்காரங்க கூட இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் நிறைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனையாகும். பணம் இருக்கும்போது இருப்பாங்க, பதவி இருக்கும்போது இருப்பாங்க, நம்ம நல்லா இருக்கும்போது இருப்பாங்க. கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா பாதி பேர் காணாமல் போயிடுவாங்க. நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். என்னில் அன்பு கூர்ந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படின்னாலே நம்ம மேல ஒரு அன்பு வைத்திருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் இருக்கிறார். நான் பிழைத்திருக்கிறேன்ப்பா, எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்தும் இருக்கிறார். இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நம்ம இந்த பூமியில வாழ்றோம், ஆனா எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. கிறிஸ்துடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன். ஒரு மனுஷன் எப்போ இயேசு ராஜா சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்கிறானோ, அப்ப என்ன நடக்கு அப்படின்னா, கிறிஸ்துடனே கூட சிலுவையில அறையப்பட்டேன். என்னுடைய தலைமுறை சாபம், என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமம், என்னுடைய மீறுதல், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் என்னென்ன பாவம் பண்ணிதனோ அந்த எல்லா பாவம், பலவீனம், வியாதி, துக்கம், நோய் எல்லாம் சிலுவையில் எல்லாம் அங்க முடிஞ்சிட்டு
கிறிஸ்துடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன். இனி நான் அல்லப்பா, எனக்குள்ள கிறிஸ்து தான் இருக்கிறீங்க. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்தும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தம் ஒரு விசேஷமான வாக்குத்தத்தம். என்னில் அன்பு கூர்ந்து நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறார். நமக்காக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவகுமாரனாக பூமியில இறங்கி வந்தார். எத்தனையோ கோடி ஜனங்கள் கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாட ஆயத்தமா இருக்கிறீங்க. என் இருதயத்துக்குள்ள இயேசு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நிறைய குடும்பத்துல வீட்டுல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை. ஆனா செல்போன் பார்த்தா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 14 மணி நேரம் கையிலேயே வச்சிருக்கிறாங்க. ஆனா செல்போன் 12 மணி நேரம் 14 மணி நேரம் கையில வச்சிருக்கிறாங்க. கையில பைபிள் எடுத்து எவ்வளவு நேரம் வாசித்தோம் அப்படி நம்ம யோசித்து பார்த்தால் நம்ம வாழ்க்கையில இன்னும் எங்கெல்லாம் குறை இருக்கு என்பதை அறிந்து கொள்ள முடியும். இந்த புதிய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்தும் இருக்கிறார். அவருடைய பதவியில் அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி புதிய நாளுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். புதிய நாளிலும் புது கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, சத்துருக்களை மேற்கொள்கிற அபிஷேகம் தாங்கப்பா. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை ஆசீர்வதிங்க. தேவ சித்தம் செய்ய அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீரையும் ஆசிடுங்க. பலகணிகளை திறந்து, பண்டசாலை திறந்து, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய திரு கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் எதை செய்தாலும் அது தேவ நாம மகிமைக்கு என்று செய்ய வேண்டும். தேவ சித்தத்துக்குள்ள உள்ள காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்தும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல கருத்து சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். 93606418 நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, தினமும் 1 நிமிடமாவது எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.